ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ இன்றைக்கி பைபிள் புதிய ஏற்பாடு மத்தேயு 7வது அதிகாரத்தில் 12வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். ஸோ 12வது வசனம் ரொம்ப அற்புதமான வசனம். என்னென்னா, மற்றவங்க உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யுங்க. இது சூப்பரான விஷயம் இல்லையா? நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோன்னா, நாம் ஒரு சில விஷயங்களை பண்ணுவோம், ஆனால் நமக்கு அது மற்றவங்க பண்ணால் நமக்கு பிடிக்காது. மற்றவர்களை நக்கல் அடிக்கிறதா இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும். அப்போ மற்றவங்க நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு ஆசைப்படுவோம். ரொம்ப கண்ணியமாக நம்மளை நடத்தணும், நம்மளை பற்றி யாருமே பொருளி பேசக்கூடாது, நம்மளை பற்றி எல்லாருமே உயர்வாக தான் பேசணும், அப்படி தானே நினைப்போம் நம்ம. அப்போ அதையே நீங்கள் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு சூப்பரில் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. எல்லா விதமான தப்பும் இங்கே சரி செய்யப்படும். ஸோ இதுதான் நியாயப்பிரமாணம். மற்றவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் அவங்களுக்கு செய்யுங்க. முடிஞ்சு போச்சு. 13வது வசனம், இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. ஸோ இது என்னென்னா, சொர்க்கத்துக்கு போகிற வாசலை பற்றி பேசுகிறோம். சொர்க்கத்திற்கு போகும் வாசல் இடுகலாக இருக்குதுன்னு குரானில் கூட இருக்கும். ஏன்னா அது நிறைய தியாகம் பண்ணணும் இல்லையா? உலகில் இன்பத்தில் மூழ்கிட்டு சொர்க்கத்துக்கும் போக முடியாது. 2 எஜமானனுக்கு வேலை செய்ய முடியாதுன்னு போன தடவை சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ அப்போ பெரும்பான்மையான மக்கள் அந்த பக்கம் தான் போயிட்டு இருப்பாங்க. ரொம்ப சொற்ப விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இறைவன் சொல்கிற வழிப்படி போவாங்க. ஸோ அதோடைய நினைவாக தான் நீங்கள் மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா, இறைவனின் வழிப்படி சொல்கிறவங்க கேட்குறவங்க வேறு 5 பேர் தான், பஞ்சபாண்டவர்கள். அப்போ விரல் விட்டு எண்ணக்கூடியவர் அப்படின்னா நான் ரொம்ப சொற்பமானவர்கள்னு அர்த்தம். அப்போ இந்த கேடான வழி, அந்த வாசல் வழியாக போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் ரொம்ப இடுகலாக இருக்கும், வழி நெருக்கமாக இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதே சிலர் தான், எல்லோரும் கண்டுபிடிக்கிறது கிடையாது. ஸோ அதை கண்டுபிடித்த அந்த வழிப்படி போகணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது கூட இருக்கும். ஏன்னா அடுத்தது 15வது வசனத்தில், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்க, அவங்க ஆட்டுத்தோலை பொறுத்துக்கிட்டு உங்ககிட்ட வருவாங்க, ஆனால் உண்மையிலே அவங்க மனசில் அவங்க பச்சைக்கிற ஓநாய்கள் இல்லை, அவங்க எதையோ எதிர்பார்த்து வராங்க. இது எல்லா மதத்தை சார்ந்த தலைவர்களுக்குமே பொருந்தும் இல்லை, மத போதகர்கள் எல்லோருக்குமே பொருந்தும் இல்லை. அவங்களுடைய சுய லாபத்துக்காக தான் அவங்க உங்ககிட்ட வராங்களே தவிர உங்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு ஒன்றும் அவங்க வரல. அவங்களால அழைச்சிட்டும் போக முடியாது. அவங்க என்ன கடவுளை அழைச்சிட்டு போகிறதுக்கு? சரி, அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அவங்கள அப்படிங்கிறது சூப்பரான பாயிண்ட்டு. அவங்களுடைய கனிகளால் அவங்கள நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ முள்ளு செடியில் திராட்சை பழம் வருமா? வராது. முள் பூண்டில் அத்திப்பழம் வருமா? அதுவும் வராது. அப்போ என்ன கனி கொடுக்குதோ அதை வச்சு அது என்ன மரம்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நல்ல மரம் நல்ல கனியை தான் கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை தான் கொடுக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மதத்தின் மூலமாக என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம் இல்லை. எல்லாத்தின் மூலமாக பிரச்சனை தான் வருது. அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் எல்லாமே கெட்ட கனி தான். ஏன்னா அதை உருவாக்கியது மனிதர்கள். ஸோ நல்ல மரம் கெட்ட கனியும் கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனியும் கொடுக்காது. அப்போ கடைசியில் என்ன ஆகும்னா, நல்ல கனி கொடுக்காத அந்த கெட்ட மரம் எல்லாம் வெட்டப்பட்டு அக்கினியில் போடப்படும். இது இன்னொரு கதையாக கூட சொல்லுவார். நிலத்தில் நல்ல பயிரையும் வளர விட்டு களைப்பயிரும் வளர விட்டு கடைசியில் களைப்பயிரை நல்ல பயிர் ரெண்டுத்தையும் பிரித்து களைப்பயிரை தூக்கி நெருப்பில் போடப்படும்னு ஒரு இடத்துல சொல்லுவார். ஸோ அதே மாதிரி இங்கே கனி கொடுக்காத கெட்ட மரத்தை வெட்டி நெருப்பில் போட்டுருவாங்க. அதனால் அவங்களுடைய கனிகளால் அவங்கள நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அதனால் எச்சரிக்கை அவங்கக்கிட்ட விலகிடுங்க அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா மதத்துடைய சாமியார்கள், போதர்கள், பாதிரியார்கள், கன்னியாஸ்திரிகள் குறிப்பாக பாலியல் குற்றம் இல்லாமல் கிடையவே கிடையாது. அது அவங்களுடைய தவறும் கிடையாது. அதிலேருந்து தப்பிச்சு வர்றதுக்கான வழி அவங்க மதம் சொல்லிக் கொடுக்கல.
விபச்சாரம் தப்புன்னு சொல்லுவாங்களே தவிர அதிலேருந்து எப்படி தப்பிக்கிறது? ஒரு பக்கம் விபச்சாரம் தப்புன்னு சொல்லிட்டு அவங்களே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. கல்யாணம் காமம், அப்போ அந்த காமத்தை தான் விபச்சாரம்ன்றது. இல்லை ஒரு பொண்ணை இச்சையாக பார்த்தாலே அதுக்கு பேர் விபச்சாரம் தான் சொல்கிறாரு. அப்போ எப்படி தப்பிக்கிறது? அப்போ காமம் தப்புன்னு சொல்லியிருந்து அதிலிருந்து விலகிறதுக்கான வழியும் ஒருத்தர் சொன்னால் அதுதான் கடவுளின் வழி, அதுதான் நல்ல மரம். அதைத்தான் கடவுள் பண்ணிகிட்டு இருக்கிறார். இப்போ இந்த கடைசி 100 வருடம் இந்த பூமிக்கு அந்த பரமபிதாவே வரார் ஒரு வயோதிகர் உடலில். அவரைத்தான் சிவபெருமான் இந்துக்களும் பரமபிதான் கிறிஸ்தவர்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் சொல்கிறோம். கடவுள் வருவார். இந்து மதத்தில் இத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் சிவனுக்கு மட்டும்தான் மனித ரூபம் கொடுக்கப்படாமல் லிங்க ரூபம், ஜோதி ரூபம் கொடுக்கப்படுது. அதாவது உண்மையில் ஆத்மாவும் ஜோதி ரூபம் தான், உயிர். அது பூர்வத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுது. அதே மாதிரி தான் கடவுளும் பரமாத்மா ஆத்மா தான், ஆனால் மிக உயர்ந்த ஆத்மா. ஏன் உயர்ந்த ஆத்மானா கடைசின்னு ஒரு வருடம் வந்து இந்த 5000 வருட காலச்சக்கரத்தை பற்றி சொல்கிறார். இதே பூமியை நான் சொர்க்கமாக படைத்தேன், இன்றைக்கி நரகமாக மாறிடுச்சு, மீண்டும் சொர்க்கம் ஆக்கிறதுக்காக 5000 வருடத்துக்கு ஒரு முறை நான் வருகிறேன். அப்போ தான் கலியுகம் சத்தியுகமாக மாற்றப்படுது. அதற்கான குணம் சத்தியுகத்தில் சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. ஆனால் இன்றைக்கி தவறான குணங்கள் எல்லாம் சரின்னு நினச்சிட்டு அதை மதங்களே போதிச்சிட்டும் இருக்குது. அப்போ இறைவன் தான் வந்து எது சரி எது தப்பு அப்படின்னு போதிக்கிறார். அப்போ சொல்கிறாரு, சொர்க்கத்தில் காமம்னா கூட என்னன்னு தெரியாது. காரணம் அவங்க வந்து ஆத்மான்னு உணர்ந்து ஒருவர் ஆத்மான்னு பார்த்தாங்க. அதனால் எவ்வளோ அழகாக ஆண்கள் பெண்கள் இருந்தாலும் சின்ன சலனம் கூட இல்லாமல் சொர்க்கத்தில் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஏன் உலகம் இப்படி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மான்றதை மறந்து உடல்ற உணர்வுக்கு வந்துடுறாங்க. அதுதான் மாம்சமானவர்கள்னு பைபிள் அடிக்கடி இருக்கும். ஸோ இப்போ மறுபடியும் உங்களை ஆத்மான்னு வந்து ஆத்மாவின் தந்தை பரமபிதாவை சதா நினைவு பண்ணுங்கள். அவரை நினைக்க ஆத்மாவுக்கு சக்தி வரும். சக்தி வர வர உடல்ன்ற உணர்வை மறந்து ஆத்மான்ற உணர்வில் நிலை பெறுவீங்க. அப்போ காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை வெல்வீங்க. யார்? கோடியில் ஒருத்தர் தான். அப்படி அந்த கோடியில் ஒருத்தர் தான் சொர்க்கத்திலும் பிறப்போம். அதுதான் மிகச்சிலரே அந்த இடுகளான வாசலை கண்டடைவார்கள், அது வழியாக பிரவேசிப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குது. ஸோ 21. ஸோ அப்போ அந்த காமத்தையெல்லாம் வெல்ல முடியுதா? அதை வச்சு புரிஞ்சுக்குவாங்க இவங்க கடவுளுடைய குழந்தைகள், கடவுளுடைய ஞானத்தை போதிக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல நீங்கள் அப்படி மாறுங்க, உங்களுடைய குணத்தை பார்த்து அவங்க உங்களுக்கு போதிக்கிறது கடவுள்னு தெரியணும். இதுதான் பைபிளில் வந்து என்னை கண்டவன் பிதாவை கண்டான் இயேசு சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த கடைசின்னு ஒரு வருடம் இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்குறவங்க சொர்க்கத்துக்கு வராங்க, இல்லை மற்றவங்க எல்லாம் மேலே போயிடுறாங்க. ஸோ அதுதான் மற்ற மரங்கள் எல்லாம் வெட்டப்படுகிறது, அக்னிக்கு இரையாகிறதுன்னு சும்மா ஓமைப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி ஆத்மா அழியாது. பட் ஆத்மா மேலே இருக்கும், மேலே சொர்க்கம் கிடையாது. இதே பூமி தான் சொர்க்கமாக ஆகும். அதனால தான் சொர்க்கம்தான் இறைவனுடைய உன்னதமான படைப்பாக இருக்கும். அப்போ பைபிள், குரான் எல்லாத்துலேயுமே வந்து இந்த பூமியை படைக்கிறது, கடவுள் படைக்கிறது தானே காட்டியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த பூமி தானே சொர்க்கமாக இருந்திருக்கும், அதை யோசித்து பார்க்கணும். மற்றபடி மரணம்ன்றது எல்லாருக்கும் தான் வரும், எல்லோரும் தான் மேலே போவோம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி அந்த சொர்க்கத்தின் குணம், அடுத்த யுகம் சத்தியுகத்தின் குணத்தை, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாத குணத்தை இப்போ நீங்கள் நிரப்பிக்கிட்டிங்கன்னா இங்கே வந்துடுவீங்க. ஸோ அந்த குணம் இருக்குதா இல்லையான்னு உங்களுக்கு சோதனை வைக்கப்படும், டெஸ்ட் பேப்பர். அதுதான் சீதையை அக்னி பரீட்சை வச்சாங்க, அக்னியில் அவங்கள இறங்க சொன்னாங்கன்றதெல்லாம் ஆத்மாவுடைய விஷயம். ஆத்மாவில் தேகன்ற உணர்வு இருந்தால் காமம் வந்துடும், கோபன்ற உணர்வு இருந்தால் தேகன்ற உணர்வு இருந்தால் கோபம் இருக்கும், பற்று இருக்கும். ஆனால் நான் வெறும் ஆத்மா, என்னுடைய அப்பா மாதிரி நானும் ஒரு ஜோதி அப்படின்ற உணர்வு இருந்தால் சுற்றி இருக்கிற எதுவுமே உங்களை பாதிக்காது. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கலியுகத்திலேருந்து நீங்கள் இறந்துட்டீங்க ஆல்ரெடி. இப்போ இறக்கிறதன் மூலமாக தான் நிரந்தரமாக வாழ போகிறோம், சொர்க்கத்தை அனுபவிக்க போகிறோம். அடுத்தது 21வது வசனத்தில் இன்னும் சொல்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி யார் செய்கிறாங்களோ அவங்க தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பாங்க. அதை விட்டுட்டு என்னை நோக்கி கர்த்தாவேன்னு சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஸோ இயேசு கிறிஸ்து வந்து ஒரு மதத்தை உருவாக்குறதுக்கு வந்த மதஸ்தாபகர்.
நபியும் அப்படி தான், புத்தரும் அப்படி தான், எல்லாருமே அப்படி தான். ஸோ கடவுள் ஒருத்தர் தான் இல்லையா? அந்த பரமபிதாவின் வழிப்படி எப்போ நடக்க முடியும்? அவர் வழியை கொடுத்தால்தான் தெரியும் இல்லையா? மற்றபடி ஒவ்வொரு மத புஸ்தகமும் அந்த மதஸ்தாபகருடைய வழி, கடவுளுடைய வழி கிடையாது. மதஸ்தாபகருடைய வழியை ஃபாலோ பண்ணுறதன் மூலம் ஒரு மதம் உருவாகும், சொர்க்கம் உருவாகாது. அப்போ பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி இல்லையா? அப்போ பரலோகத்தில் இருக்கிற பிதா எப்போ இங்கே வராரோ அப்போ தான் அவருடைய வழியை கொடுப்பார். அதன்படி நடக்கிறவங்க தான் சொர்க்கத்தில் பிரவேசிப்பாங்க. ஸோ அப்போ கடவுள் வரும்போது எல்லோரும் அவங்கவுங்க மதம் தான் பெருசுன்னு பிடிச்சிட்டு கடவுளை விட்டுருவாங்க. ஸோ அதனால தான் ரொம்ப கம்மியானவர்கள் தான் சொர்க்கத்துக்குள்ளே பிரவேசிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதை விட்டுட்டு அந்த நேரம் என்னை நோக்கி கர்த்தாவே, இயேசப்பா, இந்த மாதிரி ஒவ்வொரு மதத்திலும் இப்போ அல்லான்னு சொன்னால் கூட போயிட முடியாது. அல்லான்னு கூப்பிடுறது கடவுளுடைய வழி கிடையாது. கர்த்தாவேன்னு கூப்பிடுறது கடவுளுடைய வழி கிடையாது. அது கர்த்தருடைய பேராக இருக்கலாம். ஆனால் அவருடைய வழி என்ன? ஆத்மானு உணர்ந்து பரமபிதாவை செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணி உடல்ன்றதே மறக்கிறது. உடல்ன்ற உணர்வு இருக்கும்போது தான் உங்களுக்கு பயம், பதற்றம், காமம் எல்லாமே வரும். அப்படி இல்லைன்னா சதா ஆனந்தமாக இருப்பீங்க. ஆத்ம உணர்வில் இருந்தால் ஆனந்தத்தோடு உடலை விட்டு பிரிகிறவங்க தான் ஆனந்தமான சொர்க்கத்துக்கு போக முடியும். மற்றபடி ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்கள் கோவிந்தா கோவிந்தா, கர்த்தா கர்த்தா, ஓம் நம சிவாய் எது சொன்னாலும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஏன்னா அந்த நேரத்தில் நிறைய பேர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உன்னுடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொன்னமே, அது நடந்துச்சே அப்படின்வாங்க. இதெல்லாம் ஒரு மதம் உருவாகிறதுக்காக இந்த 5000 வருட நாடகத்தில் ஃபிக்ஸ் ஆகிருக்குது, அவ்வளோதான். ஆனால் அதுக்காக அது கடவுளுடைய வழி, அவங்களுக்கு கடவுளுடைய அருள் இருக்குது அப்படிலாம் கிடையாது. அப்படி இருக்கிறவங்க சொல்லுவாங்க கடைசி நேரத்தில், நான் உன்னை நோக்கி என்னென்னமோ பண்ணினேன், என்னை ஏன் கைவிட்டேர் அப்படின்ட்டு எல்லாருமே கதறுவாங்க. தீர்க்க தரிசனம் சொன்னோம், உன் பேரை சொல்லி பிசாசை துரத்தணும், இல்லை கிறிஸ்தவ மதத்துலேயும் பண்ணுறாங்க, எல்லா மதத்துலேயுமே பண்ணுறாங்க. ஆனால் இது கடவுள் கொடுக்குற வழி கிடையாது. கடவுள் கொடுக்குற வழி நமக்குள்ளே இருக்கிற பிசாசாக இந்த 5 விகாரத்தை விரட்டுறது தான். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை ஆத்மான்ற உணர்வில் நிலை பெற்று. மற்றபடி அந்த பிசாசை ஓட்டுறது நம்ம வேலை கிடையாது. ஸோ அப்போ நான் சொல்லுவேன், எனக்கு உங்களை தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லுவேன்னு இயேசு சொல்கிறதாக இதில் போட்டிருக்கு. அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கன்னு அவங்களுக்கு நான் சொல்லுவேன். ஸோ இது இந்த மதத்திற்குரிய விஷயம், அவ்வளோதான். மற்றபடி கடவுள் அப்பால போனலாம் சொல்ல மாட்டார், அவருடைய குழந்தை தான் இல்லையா? அவங்களுக்கும் நீங்கள் சக்தி கொடுங்க கடைசியில். ஏன்னா நடக்கிறது நடந்தே தீரும். நிறைய பாவம் செஞ்சுருக்கிறோம், அதுக்கான தண்டனை கிடைத்தே தீரும். அதை தாங்கிக்கக்கூடிய அந்த அமைதி சக்தியை நாம் கொடுப்போம். ஸோ அப்படி கொடுத்தவர்களை தான் இந்துக்கள் இன்றைக்கி தெய்வம் அப்படின்னு வழிபடுறாங்க. நிறைய கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஊருக்கு வெளியில் அம்மனுடைய சிலை இருக்கும். அதுமாதிரி ஊருக்காத தெய்வம் நிறைய இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்கே ஒன்றுமே இருக்காது, கட்டாந்தரை தான். அப்போ இந்த உலகமே கட்டாந்தரையாக சுடுகாடாக ஆகும் பொழுது, எல்லாம் பேயாக அலையும் போது, நிம்மதி இல்லாமல் துடிக்கும்போது அவங்களுக்கு அமைதி சக்தியை கொடுத்து இறைவனை நினைக்க சொல்லுவோம். அது இப்போ நம்ம சொல்கிறது அது பின்னாடி வரும். எப்படியா இருந்தாலும் எல்லோருக்கும் போயிடும் இந்த செய்தி. பாருங்கள், 24 நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, ஏன்னா இப்போ இதில் சொல்கிறது பெரும்பாலும் கடவுள் கொடுக்குற ஞானத்தின் வார்த்தைகள் தான். ஸோ இந்த வார்த்தைகளை கேட்டு இதன்படி யார் நடக்கிறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். ஸோ அதை ஒரு உதாரணமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு பெரிய மலை மேலே வீடு கட்டினவன் புத்திசாலி. ஏன்னா அது மழை பெஞ்சாலும் எது பெஞ்சாலும் வெள்ளம் மலையிலேருந்து கீழே வந்துடும். ஸோ அதனால் வீட்டுக்கு எந்த சேதமும் வராது. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வீடு கட்டின மாதிரி அப்படின்னு அர்த்தம். கண்மலையின் மேலே அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது, அதனால் அவங்க வீடு விழலை. ஆனால் நான் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு, இதுதான் முக்கியமான விஷயம், கேட்காம இருக்கிறதுன்னு கிடையாது. ஏன்னா எல்லோரும் கண்டிப்பாக இந்த செய்தி போயிடும்.
கேட்டுட்டு இதன்படி செய்யாமல் இருக்கிறாங்க பாங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸி இங்கே. ஏன்னா ஒவ்வொரு மதத்துலையும் பார்த்திங்கன்னா கோவிந்தா சொல்லணும், கர்த்தா சொல்லணும், ஜபம் பண்ணணும், அந்தந்த வழிபாட்டு ஸ்தலத்துக்கு போகணும். இங்கே எதுவுமே கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு வீட்டில் உட்காந்துட்டு ஆத்மான்னு ஒன்று வந்து இறைவனை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைக்கணும், அவ்வளவுதான். எவ்வளோ ஈஸியானது. ஆனால் இதில் அலட்சியம் காட்டுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அவனுடைய நிலை மணல் மேலே வீடு கட்டின புத்தியற்ற மனுஷனுக்கு ஒப்பாவான் இல்லையா? கடைசியில் கஷ்டப்படுவான், தண்டனை, இதுக்கு முன்னாடி செய்த பாவத்திற்கான தண்டனை கிடைக்கும். அப்போ பெருமழை பொழிந்து பெருவெள்ளம் அடித்து அந்த வீடு மேலே மோதினோடனே அந்த வீடு விழுந்துடும் இல்லையா, அழிஞ்சிடும். அந்த மாதிரி ஆகிடும் அவங்க நிலமை அப்படின்னு இயேசு சொல்கிறார். ஸோ இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடிக்கும் பொழுது அவர் எப்படி போதித்தார் அப்படின்னா, ஜென்ரலாக போதகர்கள், மத போதகர்கள் எப்படி, உங்களுக்கு தெரியும் கிறிஸ்தவ மத போதகர்கள் எப்படி பேசுவாங்கன்ட்டு. இங்கே மத போதகர்களைப் போல போதிக்காமல் அதிகாரமுடையவர்களாக அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இதை வந்து தவறாக கிறிஸ்தவ மத போதகர்கள் கொஞ்சம் அதிகாரம்னு கத்தனம் போல இருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிகாரமாக பேசுகிறாங்களாம இல்லையா? அப்படிங்கிற எது உண்மைன்றதை அத்தாரிட்டியோடு நம்ம பேசுகிறோம் இல்லையா? ஸோ அப்போ அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், எப்படி ஒரு பைபிளில் ஒரு லைன் விடாமல் எப்படி விளக்கம் சொல்ல முடியும்? யாருமே சொல்லலையே. இல்லை எல்லாம் கடவுள் உங்களுக்கு இதை கொடுப்பார் அதை கொடுப்பாருன்னு இந்த உலக வாழ்க்கைக்கு கொடுப்பாருன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஜபம் பண்ண சொல்கிறாங்க, காணிக்கை போட சொல்கிறாங்க. இங்கே ஃப்ரீயாகவே எல்லாமே கிடைக்குது, கடவுளே வந்துட்டாருன்றாங்க, இதுதான் இதுக்கு அர்த்தம்னு சொல்கிறாங்க. அப்படின்னு இந்த ஞானத்தை கேட்டு நீங்கள் ஆச்சரியப்படுறதைத்தான் இங்கே ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இறைவனுடைய நேரடி ஞானம் கொஞ்சம் எல்லா மதத்துலையும் இருக்குது, அதை வச்சு தான் நான் விளக்கம் கொடுக்குறோம். நேரடி ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக முரளின்ற பேரில் போதிக்கப்படுது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்கும், அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இல்லாட்டினா பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணால் நம்மளுடைய முரளி வீடியோக்கள் வரும். அதுதான் இறைவன் நேரடியாக கொடுக்குற ஞானம், அதுதான் சொர்க்கத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போகிற ஞானம். ஆத்மானு உணர்ந்து பரமாத்மாவை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைக்கணும், இதுதான் சாரம். ஆனால் திரும்ப தேக உணர்வில் வந்து எப்படியெல்லாம் மாட்டாமல் இருக்கிறதுக்கு, சாத்தான்கிட்ட மாட்டாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுன்ற எச்சரிக்கை தினம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதை கேட்கும் பொழுது அப்படியே மெய் சிலிருக்கும். கோடியில் சிலருக்கு தான், ஏன்னா அவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. அந்த கோடியில் சிலராக இருக்கிறதுனால தான் இந்த வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்கவும் செய்கிறீங்க. அதனால் நம்ம சொர்க்கத்துக்கு வருவோமா அந்த டவுட்டே தேவையில்லை. நல்லா இருக்குதே அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சினாலே நீங்கள் சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதை தான். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ எல்லா சகோதர சகோதரிகளுக்கும், நண்பர்கள், உறவினர்கள் அத்தனை பேருக்கும் இந்த செய்தியை சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏன்னா இப்போ இன்டர்நெட் வந்து அப்படி ரொம்ப ஈஸியாக இதை வழி பண்ணியிருக்குது. போய் சொல்லணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு ஷேர் போயிடும். ஸோ அந்த கடமையை அவசியம் பண்ணுங்கள். இதுதான் நம்முடைய உண்மையான கடமை, கடவுளின் பிள்ளைகளின் கடமை. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.